ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜியில் யூனிட் 2 தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிளாஸ்டபஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம், வெஸ்டர்ன் பிளாஸ்டபஸ். அதில் நம்ம நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ பார்த்துட்டோம். ஃபெட்ரன் ரஷல் அப்படின்றவர் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க. ஸோ ஃபெட்ரன் ரஷலை பொறுத்தவரைக்கும் 1872 ஆண்டு, இப்போங்க 1872 மே 18 அன்னைக்கு ரேவன்ஸ், ஸோ ரேவன்ஸ் கிராஃப்ட் என்னும் இடத்துல தான் என்ன பண்ணுறாருங்க அவர் வந்து பிறக்கிறாருங்க. ரேவன்ஸ் கிராஃப்ட் அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து பிறக்கிறாரு. ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் ஃபெட்ரண்ட் ஆர்தர் வில்லியம் ரஷல். ஸோ அவரோட முழு பெயர் பாருங்க, ஃபெட்ரண்ட் ஆர்தர் வில்லியம் ரஷல் அப்படின்றதா வந்து இவருடைய முழு பெயர். நம்ம அதை ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுறோம்? ஃபெட்ரண்ட் ரஷல் அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுறோம். ஓகேங்களா? ஃபெட்ரண்ட் ஆர்தர் வில்லியம் ரஷல் அப்படின்றதான் அவரோட முழு பெயர். இவர் ஒரு பிரிட்டிஷ் தர்க்கவியல் அறிஞர். இவர் என்னதுங்களா? பிரிட்டிஷ் தர்க்கவியல் அறிஞர். ஓகேங்களா? ஸோ நம்ம ரஷ்யலை பொறுத்தவரையிலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் தர்க்கவியல் அறிஞராக தான் வந்து அறியப்படுறாரு. ரஷல் மற்றும் ஜிஇ முர்ரே ஆகியோர் நவீன பகுப்பாய்வு தத்துவியலாளர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இது பாருங்க, ரஷல் மற்றும் ஜிஇ முர்ரே. ஸோ ரஷல் மற்றும் ஜிஇ முர்ரே ஆகியோர் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா நவீன பகுப்பாய்வு தத்துவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுறாங்க. நவீன பகுப்பாய்வு தத்துவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரஷலும் சரி ஜிஇ முர்ரே இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணப்படுறாங்க, அழைக்கப்படுறாங்க. 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த தர்க்கவியல் அறிஞர் ஆவார். ஆமாங்க. ஸோ ரஷ்யலை பொறுத்தவரைக்கும் 20ஆம் நூற்றாண்டுல உதிச்ச ஒரு மிக சிறந்த ஒரு தர்க்கவியல் அறிஞராக தான் வந்து இவர் வந்து அறியப்படுறாரு. இவருக்கு இலக்கிய படைப்பிற்காக 1950ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பாருங்க, இவருக்கு 1950 என்ன கொடுக்குறாங்க? நோபல் பரிசு. ஸோ எப்போ ரஷ்யல் வந்து நோபல் பரிசு வாங்குறாரு அப்படின்னா 1950 வந்து என்ன பண்றாருங்க, நோபல் பரிசு வந்து வாங்குறாரு. இவரின் பிரபலமான படைப்புகளையும் தர்க்கவியல் முறைகளையும் அறிமுகப்படுத்தியவர் காட்லாய் பிளேக். ஓகேங்களா? ஸோ இந்த ரஷ்யலோட அவரோட பிரபலமான படைப்புகளாக இருக்கட்டும், அவரோட தற்காப்பு முறைகளாக இருக்கட்டும், தர்க்கவியல் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஸோ எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு பிரபலப்படுத்தியவர் யாருன்னா காட்லாய் பிளேக் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாருங்க, எல்லாத்துக்கும் வந்து பிரபலப்படுத்துறாரு. ஸோ 1872 மே 18ஆம் தேதி ரேவன்ஸ் கிராஃப்ட் அப்படின்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரண்ட் ஆர்தர் வில்லியம் ரஷல் அப்படின்றது தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் தர்க்கவியல் அறிஞர். இவர் என்னதுங்க, இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் தர்க்கவியல் அறிஞர். ரஷலும் சரி ஜிஇ முர்ரேவும் சரி நவீன பகுப்பாய்வு தத்துவியலாளர்கள் சொல்லிட்டு தான் அழைக்கப்படுறாங்க. ரஷலும் சரி ஜிஇ முர்ரேவும் சரி நவீன பகுப்பாய்வு தத்துவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுறாங்க. ஸோ 20ஆம் நூற்றாண்டோட மிகச்சிறந்த தர்க்கவியல் அறிஞர் யாருன்னா இவர் தாங்க, ரஷல் தான். இவருக்கு வந்து 1950 1950 என்ன கிடைக்குதுன்னா நோபல் பரிசு வந்து கிடைக்குது இலக்கியத்துக்காக. இவரோட படைப்புகளையும் சரி தர்க்கவியல் நடைமுறைகளையும் சரி அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா நம்ம காட்லாய் பிளேக் அப்படின்றவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு சிறந்த சமுதாயத்தின் பண்புகளாக ரசல் கீழ்கண்டவாறு கூறுகிறார். ஸோ ஒரு சிறந்த சமுதாயம் வந்து எப்படி இருக்கணும், எந்தெந்த பண்புகளை கொண்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷல் குறிப்பிடறாருன்னு பாருங்க. அமைதி நிறைந்த சமுதாயம். ஸோ எந்த விதமான சலசலப்பு இல்லாம அமைதியா இருக்கக்கூடிய சமுதாயம். மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயம். ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணுமா, நல்லா மகிழ்ச்சி நிறைந்து காணப்படணும். நலன்கள் நிறைந்த சமுதாயம். ஒரு சமுதாயம் வந்து நலன்கள் நிறைந்து காணப்படணும். அப்போ அமைதி நிறைந்த சமுதாயம், மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயம், நலன்கள் நிறைந்த சமுதாயம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா அமைந்த சமுதாயங்கள் வந்து இருக்க வேண்டும், பண்புகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷல் வந்து சொல்றாங்க. இத்தகைய சமுதாயம் உருவாக வேண்டுமெனில் கல்வியை மத்திய மாநில கட்டுப்பாட்டில் வைக்காமல், ஸோ மத்திய அரசோ மாநில அரசோ அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சில்லாம உலக பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்கி அனைத்து கல்வியும் ஒரே கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். பாருங்க, வேர்ல்டு அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கல்வியும் என்ன பண்ணணுமா அதனோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க ரசல் வந்து குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதி நிறைந்த சமுதாயமா இருக்கணும்ன்றாரு, மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயமா இருக்கணும்ன்றாரு, நலன்கள் நிறைந்த சமுதாயமா இருக்கணும். அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா மத்திய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்காம உலக அளவில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதனோட மொத்த அனைத்து கல்வியும் அதனோட ஒரே கட்டுப்பாட்டில் கொண்டு வர பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சிறந்த சமுதாயம் உருவாக ரஷல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தோட பண்புகளா அது இருக்கணும்னு சொல்றாருங்க.
சிறந்த சமுதாயம் வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஞானம். ஓகேங்களா? ஸோ ஞானத்தின் மூலமாக தான் வந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அடுத்து திறமையை வளர்த்தல். ஒவ்வொருவரும் அவங்களோட திறமையை என்ன பண்ணணும், வளர்த்து வச்சுக்கணும். பண்புள்ள மனிதர்களாக உருவாதல். ஸோ இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஸோ பண்புள்ள மனிதர்களாக உருவாயிட்டாங்க அப்படின்னா ஸோ சமுதாயத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு பிரச்சனை வேற எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமுதாயமா வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக ஒரு என்னென்ன சொல்றாரு அப்படின்னா நானும் வேணுன்றாரு, திறமையை வளர்த்துக்கணுன்றாரு, அதே போல பண்புள்ள மனிதர்களா வளரணும் அப்படின்னு வந்து சொல்றாருங்க. அப்போ இது வந்து சிறந்த சமுதாயத்தின் பண்புகள். ஒரு சமுதாயத்தோட பண்புகளா எப்படி இருக்கணும் அப்படின்னா அமைதி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், நலன்கள் இருக்கணும்ன்றாரு. இதே ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக என்னென்ன கிடைக்கணும்ன்றாருங்க, ஞானம், திறமையை வளர்த்துக்கணும், பண்புள்ள மனிதர்களா வளரணும் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய நூல்கள், ஸோ ரசலின் நூல்கள் பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஒரு 10 நூல்கள் இருக்கும். ஆன் எஜுகேஷன். ஸோ ஆன் எஜுகேஷன், அவுட்லைன் ஆஃப் பிலாசபி, அவுட்லைன் ஆஃப் பிலாசபி, சயின்டிஃபிக் அவுட்லுக், என்னதுங்க சயின்டிஃபிக் அவுட்லுக், எஜுகேஷன் ஃபார் ஏ பெட்டர் சோசியல் ஆர்டர், எஜுகேஷன் ஃபார் ஏ பெட்டர் சோசியல் ஆர்டர், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். பாருங்க இது ரொம்ப முக்கியம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், த என்கொயரி இன்டு மீனிங் ஆஃப் ட்ரூத், த என்கொயரி இன்டு மீனிங் ஆஃப் ட்ரூத், human knowledge, human knowledge, its scope of limits, human knowledge, its scope of limits, new hope for a changing world, new hope for the changing world, the effect of science and society, the effect of science on society. ஸோ இதெல்லாம் அவர் எழுதி நூல்களுக்கு மறுபடியும் சொல்ல பாருங்க. ஆன் எஜுகேஷன், அவுட்லைன் பிலாசபி, சயின்டிஃபிக் அவுட்லுக், எஜுகேஷன் ஃபார் ஏ பெட்டர் சோசியல் ஆர்டர், principles of mathematics, the consequence of happiness, the inquiry into the meaning of truth, human knowledge, its scope of limits, new hope for a changing world, the impact of science on society, the impact of science on society. ஓகேங்களா? இதெல்லாம் இவருடைய நூல்கள்ங்க. ஸோ இவருடைய கூற்றுகள் பார்க்கலாம் பாருங்க. ரசல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்னுரிமை பெற்ற சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இயல்புடன் கல்வி இருக்கக்கூடாது. அனைவருக்குமான கல்வியாக இல்லாத பட்சத்தில் அந்த கல்வி முறை திருப்தி அளிக்கக்கூடியதாக நாம் கருத முடியாது. ஸோ ஒரு முன்னுரிமை பெற்றவங்க மட்டும் கல்வி அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அனைவருக்குமான கல்வியா என்னைக்கு கிடைக்குதோ அதுதான் திருப்தியா நினைக்கணும். அனைவருக்குமா கிடைக்கக்கூடிய கல்வியா இல்லை அப்படின்னா அது ஒரு திருப்தியான கல்வியா நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாருங்க. ஓகேங்களா? அப்போ இது என்னதுங்க, அனைவருக்குமான கல்வி அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, அறிவின் துணையின்றி நமது நம்பிக்கைகளை தாங்கிய கனவுலகை படைத்திட முடியாது. ஆமாங்க. ஸோ அறிவோட துணையோட தான் நம்ம நம்பிக்கையாக தாங்கி இருக்கக்கூடிய அந்த கனவுலகை நம்மளால என்ன பண்ண முடியும், படைக்க முடியும். அப்போ அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறது நம்மளோட முக்கியமான செயல். கற்பித்தல் மூலம் இவ்வுலகத்தை, இது டைப்பிங் மிஸ்டேக்குங்க, கற்பித்தல் மூலம் இவ்வுலகத்தை பற்றியும் இல்வாழ்க்கை பற்றியும் ஒரு சிறந்த மனநிலையை உருவாக்குவது சிறந்த கல்வி. ஸோ கற்பித்தல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை பற்றியும் சரி, அடுத்து இல்வாழ்க்கையை பற்றியும் சரி, ஸோ அந்த ஒரு சிறந்த மனநிலையை உருவாக்கி தரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கும், சிறந்த கல்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு சிறந்த மனநிலை உருவாக்கணும், இல்வாழ்க்கையும் உலகத்தை பற்றியும். கல்வி என்பது அறிவு, நம்பிக்கை, பண்புகள், திறன்கள் போன்ற சிறந்த மனநிலைகளை அடக்கியது. ஸோ கல்வினா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இல்லைங்க, அறிவும் வளரணும், அவனுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கணும். எதை சார்ந்து நம்பிக்கை அதிகரிக்கணும், ஸோ இந்த உலகம் சார்ந்து இந்த இல்வாழ்க்கை சார்ந்து நம்பிக்கை அவனுக்கு அதிகரிக்கணும், நல்ல நல்ல பண்புகளை வளர்த்துடணும், அவனோட திறமைகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும். இது போன்ற அந்த மனநிலையில் அடங்கியத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, ரஷல் வந்து சொல்லியிருப்பாரு. கல்வி என்பது ஒழுக்கத்தோடு கூடிய சிறந்த நுண்ணறிவை வளர்ப்பதற்காக இருக்க வேண்டும். ஸோ கல்வின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கக்கூடாது, ஒரு ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு சிறந்த நுண்ணறிவை வளர்க்கக்கூடியதான் கல்வி இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இங்க பாருங்க, ரஷல் வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு, y = f × xmd என ரசல் கூறுவதில், இந்த வாய்ப்பாடு வந்து ரசல் சொல்றாருங்க. ஓகேங்களா? இதுல எக்ஸும் ஒய்யும் ஒன்று. அப்போ முதல்ல யார் என்னன்றதை பார்த்தலாம், அப்புறம் உங்களுக்கு புரியும் பாருங்க. இதில் ஒய்ன்னு அழைக்கப்படுறவங்க வந்து மாணவர்கள். ஸோ மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமுதாயம் அல்லது ஆசிரியர்
நெறிப்படுத்தும் வழிமுறை, சிறந்த எண்ணம். இதுல எக்ஸ் அப்படின்றது சமுதாயத்தையோ இல்லை டீச்சரையோ சொல்லுது. எம் அப்படின்றது நெறிப்படுத்தும் வழிமுறை, அவனை சரியான வழிக்கு நெறிப்படுத்துறது. டின்றது நல்ல சிறந்த எண்ணங்களை வந்து உருவாக்குறது. இது மொத்தமா சேர்ந்துதான் என்ன பண்ணும், ஒரு சிறந்த மாணவனை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒய் மற்றும் எக்ஸ் இது ரெண்டு பேருமே வந்து ஒரே ஆள் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுய கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அவரே வந்து யாருமே சொல்லித்தர ஆள் இல்லாம அவரே வந்து டீச்சராக இருந்து, அவரே ஒரு மாணவனாக இருந்து, அவருக்கு டீச்சராக இருந்து, ஸோ நெறிப்படுத்தும் வழிமுறையை தெரிஞ்சுக்கணும், சிறந்த எண்ணங்களை உருவாக்கி ஒருத்தர் போறாரு அப்படின்னா அதுதான் சுய கற்றல் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுல எக்ஸ்ன்றது யாரை குறிக்கிறாரு, எம்ன்றது யாரை குறிக்கிறாரு, டின்றது யாரை குறிக்கிறாருன்னு. ஸோ எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயம் அல்லது டீச்சர்ஸை குறிக்கிறாரு. எம் அப்படின்றது மோரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நெறிப்படுத்தும் வழிமுறை. ஸோ டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த எண்ணம். ஓகேங்களா? டின்றது எதை குறிக்குது, சிறந்த எண்ணத்தை தான் வந்து குறிக்குது. ஓகேங்களா? ஸோ ரசல் சார்ந்த கூற்றுகள் பார்த்துருக்கோம். வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்ற பாருங்க. அப்படியே 1872 மே 18 ரேவன்ஸ்கிராஃப்ட் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரண்ட் ஆர்தர் வில்லியம் ரஷல் அப்படின்றது தான். இவர் ஒரு பிரிட்டிஷ் தர்க்கவியல் அறிஞராக கருதப்படுறாருங்க. ஸோ 20ஆம் நூற்றாண்டோட மிக சிறந்த தற்கொலை அறிஞர் இவர் தான். ரசலையும் சரி ஜேஇ முர்ரேவும் சரி இவங்க ரெண்டு பேருமே நவீன பகுப்பாய்வு தத்துவியலாளர்கள் அப்படின்னு அடிப்பாங்க. ஸோ இவருக்கு இலக்கிய படைப்பிற்காக 1950 என்ன பண்ணியிருக்காங்க, நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இவரோட பிரபலமான படைப்புகளையும் தற்காப்பு மற்றும் தற்கவியலையும் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காட்லாய் பிளேக் அப்படின்றவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. சிறந்த சமுதாயத்தின் பண்புகளா வந்து ரசல் எதை சொல்றாரு, சிறந்த சமூகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அமைதி நிறைந்த சமுதாயமா இருக்கணும், மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயமா இருக்கணும், நலன்கள் நிறைந்த சமுதாயமா இருக்கணும்ன்றாரு. இப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ கல்வி வந்து மத்திய மாநில அரசு கட்டுப்பாட்டில் இல்லாமல் உலக அளவில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் வந்து எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா ஸோ நாணத்தை அடையணும், திறமையை வளர்த்துக்கணும், நல்ல பண்புள்ளவர்களாக வளரணும். இப்படி வளர்ந்தாலே வந்து ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவரோட நூல்கள் பார்த்தோம். ஆன் எஜுகேஷன், அவுட்லைன் ஆஃப் பிலாசபி, சயின்டிஃபிக் அவுட்லுக், எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், த என்கொயரி இன்டு த மீனிங் ஆஃப் ட்ரூத், ஹியூமன் நாலேஜ் இட்ஸ் ஸ்கோப் ஆஃப் லிமிட்ஸ், நியூ ஹோப் ஃபார் எ சேஞ்சிங் வேர்ல்டு, த இம்பேக்ட் ஆஃப் சோசியல் ஆன் சொசைட்டி அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா த இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் ஆன் சொசைட்டி, சயின்ஸோட இன்ஃபேக்ட் வந்து சொசைட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? தான் அவரோட நூல்கள். இவரோட கூற்றுகள் பார்க்குறப்போ ஸோ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதான் திருப்தியாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அறிவின் துணையின்றி நம்மளோட கனவு நம்மளால் படைக்க முடியாது, அதனால் அறிவு வளர்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து கல்வித்தின் மூலமாக உலகத்தையும் சரி இல்வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல மனநிலையை உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாரு. கல்வின்றது அறிவு, நம்பிக்கை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்புகள், திறன்கள், இதெல்லாம் ஒரு சிறந்த மனநிலையை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். கல்வின்றது ஒழுக்கத்தோட கூடிய ஒரு சிறந்த நுண்ணறிவை வளர்க்கக்கூடியதா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் அவர் சொன்ன வாய்ப்பாட்டில் y = f(x)m(d) அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல y அப்படின்றது மாணவர்கள்னா, எக்ஸ்னா சமுதாயம் அல்லது ஆசிரியரை குறிக்குது, எம்னா நெறிப்படுத்தும் வழிமுறையை குறிக்குது, டினா வந்து சிறந்த எண்ணத்தை வந்து குறிக்குது. ஓகேங்களா? சூப்பர் கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல அடுத்து நம்ம ஒரு ஆத்தரில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வீடியோ பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ கைஸ்.